ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் இது எல்லாமே நல்லா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ அது என்னது அப்படின்னு ரிவீல் பண்ணலாம். ஸோ இது உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான பானிபூரி. பானிபூரினா எல்லாருக்குமே ஃபேவரட் தான். பானிபூரின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊறும் கண்டிப்பாக. சில பேருக்கு ரோட்டு கடையில் விற்கிற பானிபூரியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி அங்கே விற்கிற பானிபூரி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதில் எல்லாருக்குமே பானிபூரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரட். மெயினாக பானிபூரி லவ்வர்ஸ் கிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்காக உயிரே விட தயாராக இருப்பாங்க. ஆக்சுவலாக நானும் ஒரு பானிபூரி லவ்வர். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், மை ஃபேவரட். ஸோ இந்த வீடியோவில் நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்காக நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் காத்துக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபெக்ட் பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உருளைக்கிழங்கு, அப்போ அந்த ஸ்டஃபிங் தான் மெயினாக இம்பார்ட்டன்ட் அந்த பானிபூரியில். அந்த பானி அப்புறம் அந்த ஸ்டஃபிங். ஸோ இந்த உருளைக்கிழங்கை வேக வைக்கிற நேரத்தில் உங்களுக்கு அந்த பானி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பானிபூரியில் ஸ்டஃபிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு பானியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் புதினா மல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம், 1 லெமனு, அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெயினாக இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லெமனில் பார்த்தீங்கன்னா கொட்டைலாம் இருக்கும். நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் தான் அரைக்கணும், இல்லைன்னா கசந்துடும். ஸோ மிக்சியில் ஃபஸ்ட்டு புதினா மல்லி நான் போட்டுக்கிறேன். நான் சொன்ன அளவுக்கு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அரையும், இல்லைன்னா அரையாமல் போயிடும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமனில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. அப்புறம் இப்படி ஒரு கையை வச்சு வடிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சின்ன கொட்டையும் வெளியே வந்துடும், இல்லைன்னா கசந்துருங்க பானி, அப்புறம் நல்லா இருக்காது. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் கம்மியாகவே ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு, அது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எதுவும் தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் பானி சூப்பராக இருக்கும். நீங்கள் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லா அந்த புளிப்பு தன்மை டேஸ்ட் தருது. நல்லா கலக்கிக்கோங்க. நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்கள் பானியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அப்படின்னு தெரியும். ஆனால் நான் கொடுத்த அளவுக்கு நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி ஃபுல் கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த அளவுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பானி பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பானியோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. பர்ஃபெக்டாக வேணும்னா நீங்கள் இந்த அளவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும் பானி. அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட வேண்டியது வரும். ஏன்னா அதோட உப்பு தன்மை குறைஞ்சிடும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ 1/2 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். அது டேஸ்ட்டுக்காக தான், இது ஆப்ஷனல். நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். பட் இது உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வெளியே வாங்குகிற பானி டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலாக நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த 1 லெமனில் 1/2 லெமன் அரைக்கும் போது ஊற்றணும். மீதி 1/2 லெமன் நீங்கள் மிக்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஊற்றணும். இப்போ பானி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அதோட திக்னஸ் நான் ரொம்ப தண்ணியாக வைக்கல, ரொம்ப திக்காகவும் வைக்கல, எக்ஸாக்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அவிச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க, அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்குக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. நான் இது எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப உரப்பு போட்டால் நல்லா இருக்காது அந்த மசாலா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங். நீங்கள் அதில் நிறைய உரப்பு போட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் பானி டேஸ்ட்லெஸ்ட்டாக போயிடும். அதுவும் உரப்பாக இருக்கும், இதுவும் உரப்பாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த உரப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ இப்போ நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டு இதில் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு.
special part of the video starts here. So keep watching. இப்போ நான் வீலாவுக்காக போயிட்டு இருக்கேன். எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா. இந்த குவாரண்டைனில் அடிக்கடி வந்துட்டு போன இடம்னா இதுதான் அதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக அந்த இடத்த காமிக்க வந்திருக்கேன். இங்கே தான் வந்து பானிபூரி நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது, அங்கே நடக்கிற அட்டகாசம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் தான் இதில் இருக்க அட்டகாசம் பிஹைண்ட் த சீன்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. காக்கு எல்லாம் திங்க வந்துருச்சு. காக்கு பட்டாலுமே வந்துருச்சு. சீக்கிரம் கிளம்பு. வெளியெல்லாம் என்ன பானி குடிச்சு பாரு. நல்லா இருக்குதுல, சும்மாவே குடிச்சிடலாம். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு சாவடிக்க போறாலும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.